நீ கும்புற ஆதி சிவனே பறையன் தான்டா. மாணிக்கவாசகர் எப்படி பாடுறாரு சிவபெருமான பார்த்து? சாதி பறையல்ல, சாதி பறையல்ல, ஆதிப்பறை நாதப்பறை என்று பாடுறாரு. பாணன், பறையன், துடியன், கடம்பன் இவை நான்கும் தான் ஆதி தமிழ் குடியாண்டு பாடுது புறநானூறு. ஆகவே எமது முப்பாட்டன் சிவன் பிறந்து வளர்ந்து தோன்றிய காலகட்டங்கள்ல அந்த இடத்துல வேற குடிகளே இல்லை. குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த பறையர் குடி மட்டும்தான் காணப்பட்டது. இவர்களுடைய தொழில் என்ன? வேட்டையாடுவது, கோயிலுக்குள்ளே சென்று பூசை செய்வது, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழியில, தமிழ் கடவுள்களுக்காக. ஏன் எமது முப்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவிழா கோயிலுக்கு முதல் பூசாரியே ஒரு பறையர் தான். ஆகவே பறையர்கள் ஆயிரக்கணக்கான நிலங்களை தங்களுடைய உடைமைகளாக வைத்திருந்தார்கள். நேரா போய் உடையார் கல்வெட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ராஜராஜ சோழ பெரும் பறையன் இருக்கு. ஆகவே இந்த பறை என்பது எமது தமிழ் பேர் இனத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மை மிகுந்த ஒரு இசைக்கருவி. நீ கும்புற ஆதி சிவனே பறையன் தான்டா. நீ இந்த வாய் இன்னைக்கு நல்லா சொல்றாங்கல்ல அந்த திருக்குறள், அந்த திருக்குறள் என்ற ஒரு பொதுமறையை இந்த உலகத்துக்கே கொடுத்த ஒரே ஒரு எமது வள்ளலார், அவர் கூட ஆதி பறையர் தான்டா. விளையாட்டுக்கு கோபம் வந்தா கூட போடா பல்லா பறையாண்டு பேசினீர்களே. சிவன் ரத்தம் வழிவந்த எமது ஆதிக்குடி பறையர்களை பார்த்து அவர்களின் மனங்களை புண்படுத்தினீர்களே. இப்ப கொக்கி உண்மையில வந்து உடைச்ச உடனே எல்லாருக்கும் வயிற்று கலக்குதாகும். இந்த சாதி வரிகளுக்கு எல்லாம் இனி என்னடா செய்ய போறீங்க? ஏதாவது இந்த இளையராஜா சோவா பாட்ட போய் கேட்க போறீங்களா? படிப்பறிவுகளா அந்த இளையராஜாவே பறையறான்டா. இளையராஜா ஒரு பெரிய இசை ஞானி. அவரை திருச்சி ஸ்ரீரங்கம்